வணக்கம் என் அருமை நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஒயிட் ரைஸும் ஒரு சிக்கன் கிரேவியும் தான். அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் 65 தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு, சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னா என் மூஞ்சிலே செருப்பை கட்டி 4 அடி அடிச்சு நீங்கள் வாட்டு போயிட்டே இருங்க. ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன் நண்பர்களே, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வீடியோ போட்டு கடைசியாக பார்த்து இப்போ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவே போடலை. ஏன் போடலைன்னா வீடியோ ஒன்றும் ஓடலை, அதனால் நான் போடலை. இன்றைக்கி ஸ்பெஷலாக எடுத்ததுனால ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு போடுவோமா வேணாமா, இல்லை யூடியூப்பில் தொடர்ந்து இருப்போமா, இல்லை யூடியூப் போட்டு வெளியே போயிடுவோமா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சு போயிடும். குறைஞ்சது 10 கேனாலும் போன இந்த வீடியோ போனால் தான் அடுத்த வீடியோ இறக்குவேன். இல்லையா நக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நான் வாட்டுக்கு அருமையான ஒயிட் ரைஸு. சிரிக்காதடி, நீ சிரிக்க இந்த வீடியோ ஒன்றும் ஓட மாட்டேது. நண்பர்களே பார்த்தீங்கன்னா அருமையான ரைஸ் நண்பர்களே, தரமான ரைஸ் நண்பர்களே. இந்த முகத்துக்காக எல்லாரும் பாருங்க நண்பர்களே, எல்லாரும் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆவி பறக்க ஒயிட் ரைஸ் நண்பர்களே. பாவமான முகம் நண்பர்களே. ஏய் மது உனக்கு சோப்பாடு அப்புறமா சோப்பரியா? ரைட், ஓகே நண்பர்களே. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சுடு சோத்தில் நீ ஒன்றும் இல்லை, அப்படியே சிக்கன் ரைஸை போட்டு சாப்பிட்டீங்கன்னா நாங்கள் மட்டும் ஆறி போய் சாப்பிடுவோம். அதான் வச்சிருப்பா சூடோட. இந்த சுடு சோத்தில் அப்படியே நீங்கள் சிக்கன் ரைஸை போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளே. பொசுக்கு போகுப்பா. அப்பா 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 பரவாயில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையான குழம்பு தான் நண்பர்களே. தரமான சிக்கன் குழம்பு. ஆட்டாட்டாட்டா ஃபேனை போட்டுருவோம்ப்பா. இதுக்கு மேலே ஃபேன் போடாமல் சாப்பிடவே முடியாது நண்பர்களே. தரமான சிக்கன் குழம்பு. நம்மளுக்கு என்னதே போட்டாலும் நம்ம குழம்புல இந்த பச்சை மிளகா ஒன்று நண்பர்களே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பச்சை மிளகா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. என்னதே நம்ம மட்டன் சிக்கன் பச்சை மிளகா தக்காளின்னு ரொம்ப பிடிக்கும். அருமையான ஒரு லெக்க தூக்கம் நண்பர்களே. காலோட லெக்கு உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே. இந்த சுடு இந்த குக்கர் சோறுக்கு இந்த கிரேவிக்கு சாப்பாடு வைக்காது. தன்னான போடும் பாட்டு நண்பர்களே. சிரிக்காதடி, நீ சிரிக்க கடுப்பு காட்டாத. சிரிக்காதன்ட்டு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனந்த சிரிப்பு. ஓகே நண்பர்களே, சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். தரமான இன்றைக்கி ஒரு சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் வீட்டில் என்னென்ன தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாம் ஓட நண்பர்களே, ஓட மாட்டேன் நண்பர்களே. சரிங்களா? இதே தமிழ்லைன்னு இதே தமிழ்லைன்னு சார். அவ்வளோதான், 5 நிமிஷம் தான் சிக்கன் வேகணும், அதுக்கு மேலே வேகக்கூடாது. ஹெல்த்தி கிடையாது. மது சாப்பிட்றா, நாளைக்கு ஸ்கூலா? இங்கிட்டு வாடா. சர்மியம்மா இப்போக்கு மட்டும் போதும். போதும், நீ பொறியா போதும்ப்பா. நீ இந்த ட்ரெஸ்ஸை மாற்றினா தானே நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா, ஆனால் சாப்பிட முடியலம்மா. சுடு போது ஆமாப்பா.
உண்மையிலே சொல்லக்கூடாது இந்த அளவுக்கு டேஸ்ட்டு. அம்மா போ அமர்ந்துமா. சொன்னாதானே தெரியும், சொல்லக்கூடாதுன்னா என்ன சொல்லக்கூடாது? டேஸ்ட்டு சொன்னாதானே தெரியும். உண்மையிலுமே சொல்லக்கூடாது அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்கு டேஸ்ட்டு. வேலை போடியா தேனை போட்டுதே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் அதனால தான் தும்மல் வந்துச்சா? அம்மா போதுமா, அதை எடுக்க வேணாமா? அம்மா ஏன் போட்டுக்கிட்டு வேணாம், அதை போட்டதை எடுக்கட்டும். போட்டதை மட்டும் எடு போதும். அதான் எண்ணெயிலே கிடந்தா அப்புறம் எண்ணெய் குடிச்சிரும். வேகட்டும் அது மட்டும் சாமி. எக்ஸ்ட்ரா போடான்ற போட்டுக்கிட்டே இருக்க வேகாதா? எனக்குள்ள ஒரு சிக்கன் பைத்தியம் தெரியாதா? துசு மாதிரியா? கறி வைக்கல் உண்மையிலே பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது. அதுக்கு எவனா கமெண்ட் பண்ணுறேன், பஞ்சு மிட்டாய் தீங்க நான் பண்ணுறேன். போய் சாப்பிடுங்க டக்குன்னு எல்லாரும். சூடு சுடு ஆறுங்குள்ள. ரசம் வச்சிங்களா? அம்மா ரசம் இருக்கா இல்லையா? இது நல்ல தண்ணியா என்னன்னு தெரியல. நீ வாட்டில் குடிச்சிடாது இந்த தண்ணி. நண்பர்களே, குக்கரில் வச்சு இந்த மாதிரி சோறு சமைச்சு சாப்பிடுவோம், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பச்சை மிளகா
ஓகே நம்மளே ஒரு அருமையான சாப்பாடு சண்டே ஸ்பெஷலாக பார்த்தாச்சு. செம்ம காரம், செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு, வேறு லெவலில். மற்றொரு வீடியோ சந்திக்க கொண்டு ஒரு மதுரை பேச முடியும். நன்றி. நிகழ்ச்சியை தோற்று வரங்க ஸ்ரீ லட்சுமி சார் ஊமுஜீவலம் மதுரை 14. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ருன்னு